ஜால சஃபாரி வந்து நோமல் அவ்வளோத்துக்கு கண்டு இல்லை. என்ன செல்ல மாட்டோம். வீடியோ கேட்பாருங்க. வீடியோ பார்த்தா மேடம். இன்றைக்கு நான் எங்கே போக போகிறோம் மாட்டா காய்ஸ், ஜால சஃபாரிக்கு போக போகிறோம். ஜீப்பெல்லாம் ரெடி ஆகிட்டு இவரை அங்கே கூட்டிகிட்டு போக போகிறேன். பாருங்கள் எப்படி சுவாரஸ்யமாக இருக்கும். நிறைய மிருகங்கள் பார்க்க போகிறோம். அண்ணா இந்தியாவிலேருந்து வந்திருக்கேன். இன்னைக்கு கடைசியாக பாருங்கள், இதான் ஜீப். மனுஷன் இவர் தான் நீ பயப்பட போகிறாங்க இவங்கெல்லாம் அப்படிதான் நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி இருக்கு சாப்பாடு. ஜாலைக்கு வந்து லஞ்சை முடிச்சுட்டு போய் ஜாலை சஃபாரி போக போகிறோம். இதுக்கு பிறகு தொடர்ந்து வீடியோஸ் வரும் பாருங்க காய்ஸ். என்ன சொல்கிறீங்க காய்ஸ்? காட்டுக்கு வந்துட்டோம். இப்போது கடைசியில் தம்பியாக நினைப்பான். காக்கா குஞ்சு, ஆமை குஞ்சு, புறா குஞ்சு நைட்டு. நான் வந்து யாழை போகிறேன். உள்ளுக்க எல்லராக இருக்கும். மந்தாக்கள்கிட்ட கேட்டு நான் கூட அப்படிங்க ஒரு வித்தியாசமான இதாக தான் இருக்குது. நாங்கள் போய் வந்து அங்கே வந்து மோட்டர் வாகனத்தை ஓடி கொண்டு இது வரைக்கும் இந்த வண்டிக்கு உள்ள மிருகத்தை தவிர வேற மிருகம் ஒன்றும் பார்க்கல. காய்ஸ் இதெல்லாம் போக போகிறோம். இல்லை சிங்களத்தை வெளியிருக்கீங்க தெரியாதுங்க. வனஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களம். எப்படி தலை எப்படி வனஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களம் ஒரு மாதிரியா வந்துட்டோம் காய்ஸ். ஒரு மாதிரியா என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். இடத்தை போகிறதுக்கு வரவேற்கிறோம். பாருங்க, இந்த முன்னுக்கு கொஞ்சம் பேர் நிற்காங்க. கொஞ்சம் ரோஸாக நிற்குது பாருங்க. எங்களை மாதிரி இந்த முன்னுக்கு நாலஞ்சு போகிறாங்க. ஒன்றும் இல்லை, 2 இல்லை, 3 கட்டாயம் கொஞ்சம் வாரண்டா. இது வச்சு சாமான் ஒன்றும் வச்சுக்கலப்படா. வச்சுருந்தீங்கடா உள்ளுக்க போயிடலாம், கஷ்டம். முக்கியமாக கண் வச்சுக்கலப்படா. நான் டோக் கொண்டு வரப்படா. ரேடியோ போட்டி, சைக்கிள். கட்டாயம் என்னென்னா நம்மளோட ட்ரோன் கொண்டு வர இதில் இந்த போகிறாங்க. எம்மனுக்கு டிக்கெட் போகிறாங்க. கூப்பிட்றாங்கண்ணா காய்ஸ் பார்த்தீங்கன்னா கடைசியாக டிக்கெட் எடுக்க போகிறோம். என்ன ப்ரைஸ்ன்னு பார்ப்போமா? இந்தியன் 5 ஃபஸ்ட் இன்னும் இந்தியன் அப்படி இது வந்து லங்கா ஏதாச்சும் இன்னும் உடஞ்சிருக்கு. சிங்கம் இதான் பார்க்க போகிறது. இதுதான் பார்க்க போகிறோம். எப்படி சாயம் எப்படி தான் இந்த சிறுத்தை எப்படி மானை பிடிச்சிட்டு வரணும் பாருங்க. இவர் அப்படி தான் மானை பிடிக்கிற போகுது. காய்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா ஆக்களுக்கு ஒரு ஆளுக்கு வந்து 708 ரூபா. ஆனால் வந்து இந்திய ஆக்களுக்கு வந்து 8000 எடுத்திருக்காங்க. ஆனால் வந்து சரியான கொள்ளை அடிக்கிறாங்க. ஆனால் கவர்மெண்ட் வந்து ஸ்ரீலங்கா ஒன்றுமே செய்தில்லை. ஆனால் இதை மட்டும் கொள்ளையடிச்சு காசை வந்து எங்கே பதுக்குறாங்கன்னு தெரியாமல் கிடக்கு. பார்ப்போம் காய்ஸ். அப்படியே பாருங்க, அங்கே பாருங்க. காட்டு யானையா காட்டு எருமை விலங்குதா காய்ஸ். அங்கே பாருங்க குளிச்சு கொண்டிக்கு காய்ஸ். இங்கே பாருங்க எவ்வளோ பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை மாதிரி செய்கிறேன். பார்த்தீங்கடா காய்ஸ், இதில் என்ன போட்டிருக்கல வேற லெவலாக இருக்குது. ஆனால் இனி நாங்கள் ஒரு யானையோ கரடியோ புளியோ காணல. எங்கே ஒன்று நிற்கி எங்கே நிற்கிது இதான் ஒரு வெயிட் காய்ஸ். அப்படியே லைனில் இருங்க. இந்த ஒரு குருவி ஒன்று நிற்கிது பாருங்க, விலங்கு உங்களுக்கு. ஆனால் அது என்ன குருவி எடுத்துருக்காங்க. அந்த கலராக இருக்கா? அதே கலரில் காய்ஸ். இங்கே பாருங்க, இங்கே வெள்ளைக்காராக்கெல்லாம் வந்துருக்காங்க. இப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே நாங்கள் வந்து பார்த்தோம். இங்கே காட்டுக்குள்ளே யாருமே வரமாட்டாங்கன்ட்டு இங்கே ஒரு டீம் வந்து வேலை செஞ்சு கொண்டிருக்காங்க. இவங்க பயமில்ல ஆக்கள் போல, வாங்க காட்டுப்பாட்டி போல. ஆளை பார்க்க சித்திரமான ஆள் மாதிரி இருக்கான்ல. இந்த பாருங்க மயில். இப்போதான் ஒரு மயிலை கண்டுருக்கான். நான் இப்போ வந்து என்னத்தை பார்த்தோம்னா கோழி, உடும்பு, மணத்து பூச்சி, எருவ மாடு, அதான் கொக்கு அதான் பார்த்துச்சோம். நாங்கள் பார்க்க வந்த விஷயம் வந்து ஒன்று பார்க்கல. பார்த்தா அடுத்த வழியாக சொல்கிறோம். அது அங்கே பாருங்க தண்ணிக்குள்ள வந்து கொண்டு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. அங்கே பாருங்க காய்ஸ். இங்கே பாருங்க முதலையை பார்க்குறோம். இந்த பாருங்க விலங்குதான் உங்களுக்கு. இதில் ஒரு முதல் ஒன்று வந்து கொண்டுருந்தா அடுத்து கிடக்கு பாருங்க. ஓகே காய்ஸ் பாருங்க பண்ணிட்டு இருந்தோம்.
நிறைய ஜீப்புகள் வருது, யானை காட்டுறேன்னு சொல்லி போகிறாங்க. ஆனால் யானை பார்ப்போமா இல்லையான்னு தெரியாமல் இருக்குது. எல்லாரோட முகத்துலேயும் சேடாக இருக்குது. கீழாக வர்றாங்க வெள்ளக்காரங்கள்லாம் யானை பார்க்காம. ஃபாரின்றது சிங்கம் புலின்னு கேள்விப்பட்டேன். இப்போ அணில் குஞ்சு, புறா குஞ்சு, கொக்கு, மயில், மாடு இதெல்லாம் எங்கள் ஊரில் பார்ப்போமே. எதுவும் வித்தியாசமாக வந்தால் காட்டுறோம் பாருங்க. அந்த மானம் நிச்சு பாருங்க, முதலை ஒன்று தரையில் படுத்து கொண்டு இருக்கு. முதலை பார்த்துட்டோம், கொக்கு பார்த்துட்டோம், கோழி பார்த்துட்டோம், யானை பார்க்கல, புளியும் பார்க்கல, மான் பார்த்துட்டோம். பாருங்க அந்த யானை தெரியுது. யானை பார்த்துருக்கேன் காய்ஸ். மான் என்ன பார்த்தீங்க? யானை, எலிஃபென்ட் பாத்தீங்களா? பார்க்குறோம். அது எங்க பைனாகுலர்ல பார்க்கணும் காய்ஸ். எனக்கு கண் தெரியாத, நம்ம இதுல தூர பார்வை தெரியாத யானை விளங்குது இல்ல. பாருங்க, உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க இந்த கேமரால. கேளுங்க, அதுக்குள்ள போலாமான்னு. ஜீப் அதுக்குள்ள போகுதா? ஜீப்ல போலாம். என்ன சொல்றீங்க? கடைசி யானை பார்த்துட்டீங்களா? யானை பார்த்துட்டோம். ஜீப் இன்னும் கொஞ்சம் புலிக்காக வெயிட் பண்ணಬೇಕು. காய்ஸ், எவ்வளவு பீச் பார்த்துருக்கீங்க. இந்த காட்டுக்குள்ள இருக்க பீச்சை பாருங்க. யார் போனோட அந்த நிறைய வெள்ளக்காரங்க நிற்கிறாங்க. அந்த இறங்கி நிற்கிறாங்க அவ்வளோ இறங்கிடுவாங்க. காய்ஸ். இங்க பாத்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் எல்லாம் இறங்கி நிற்கிறாங்க. பாருங்க, டிக்கெட் பத்திரம் இங்கே வாங்க. பத்த வைக்காம வாங்க. யாருமே வந்து காய்ஸ் இறங்கி வந்து யாழையில் வந்து அப்படி போகல. எங்களை தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் கேட்டதால இறங்கி பீச்சுக்கு போய் கொண்டிருக்கோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் யாரும் பீச் கொஞ்சம் பீச் பேர் தெரியாங்க. வேற லெவலாக இருக்கும் பாருங்க காய்ஸ். அண்ணன் மண்டல லைட் அடிச்சு சூரிய எனர்ஜி. ஹாய் காய்ஸ். இப்போ என்னென்னா 1980 சோழ காலத்தில் கட்டப்பட்ட ஒரு ஆமை குஞ்சிரே நண்டு கால் மாட்டிக்கிற போட்டு இதை வந்து என்ன செய்யறோம்னா தரிசன வீட்டில் ஒரு கண்ணாடி பொட்டிக்கில் வச்சு தண்ணியை ஊற்றி அதை அப்படியோ வளர்க்க போகிறோம். உசுறு வரேன் இருக்குது எப்படி இருக்கிற சதலில் தரிசி வந்து மூத்த வாங்கி விட்டாண்டா அப்படியே போடும், பிரச்சனை இல்லை தானே. மண்டே வரான் அப்படியே வச்சுக்கிறேன். மண்டே காட்டுறான் வேறு இல்லை மண்டை நூடுல்ஸ் பண்ணி சேல் பண்ண போகிறோம். ஜெக்ஸ்ட் 5 lakhs. இவர் வந்து தண்ணி கொண்டு வர்றதில்ல, வரும்போது இந்த ஆக்கள் தண்ணி வாங்கி குடிக்கிறது இருந்தால் பாருங்க காய்ஸ். காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இறங்கி பீச்செல்லாம் பார்த்துட்டோமே. தொடர்ந்து வந்து நிறைய இடங்கள் பார்க்க இருக்காமண்டு எங்கிட்ட இவர் சொல்லியிருக்கேன் சவாரி அண்ணா. ஸோ அதனால் பார்ப்போம் எங்கெங்கே போக போகிறோம்ண்டு. காய்ஸ், இங்கே பாருங்க எவ்வளோ பேர் வர்றாங்கண்டு. இவர் எவ்வளோ வானம் வருதுண்டு. ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் நல்ல உழைப்பு போல. ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் நல்ல உழைப்பு. கொக்கை அம்மாட்ட ஒரு வேற இல்லைடா. அங்கால என்ன படுத்து கிடக்குறது? கொக்கு மீன் தின்னுமா இல்லை மீன் கொக்க முழுங்குமா? காய்ஸ், வெள்ளை கலர் கொக்கு பார்த்துருக்கு. இங்கே பாருங்க, வேற ஒரு கலர் கொக்கு ஒன்று நிற்கிது. இதுல குட்டி யானை அவன் இருக்கு. குட்டி யானை இது பார்த்தா. ஆனால் இவ்வளோ பேர் வந்துருக்காங்கன்னு பாருங்க காய்ஸ். வேற லெவல் தான் உண்மையாலே. ஆனால் யானைகள் அதிகமாக பார்க்கல, இது தான் பார்க்க போகிறோம். இங்கே எத்தனை முதலீடு காய்ஸ். இந்த முன்ன போட்டு வாயத்தொண்டு பண்ணிக்குது. முதல்ல தெரியுதா? எத்தனை முதல்ல அடிக்காத முதல்ல இது கொக்கு வெளியே வாயை நல்லா திறந்து வச்சுக்கிது. கொக்கு சாப்பிடா சிக்கினா முதலைக்கு விருந்து. முதலை விருந்து சாப்பிடலாம். இதெல்லாம் பார்க்க கிடையாது. காய்ஸ், உங்களுக்கு விளங்குதா? இந்த பாருங்க உடும்பு பதுங்குது. உடும்பு புள்ளி மான்கள் பின்னால் இருக்கு காய்ஸ். என்ன செய்யும்? சமைச்சு சாப்பிடுவோமா? அதாவது சொல்றாரு மயில் வந்து எப்படி இனப்பெருக்கம் செய்யறா? மயில் வந்து இனப்பெருக்கம் செய்து அந்த ஆண் மயில் தோகை உரிச்சிட்டு ஆடும் ஒரு இடத்த. அது ஆடி போனது பிறகு பொட்டை மயில்கள் என்ன செய்யா கூட்டம் கூட்டமாக வந்து அதில் ஒரு இது ஒன்று மசின் மாதிரி ஒன்று விழும். அதை கொத்தி திண்டா அவர் கரு கட்டுவார். இவர் தாங்க சயின்டிஸ்ட் பில் கேட்ஸ். காய்ஸ், கடைசியாக நாங்கள் வந்து போயிட்டு வந்துட்டோம். என்ட்ரன்ஸை வந்து அடைஞ்சிட்டோம். ஸோ இதோட எங்களோட வ்ளாக் வந்து முடியுது. கடைசி வரையும் சுற்றியே பார்க்கல. இப்போ சன்செட் பார்க்குறார். இங்கேருந்து சன்செட் பார்க்குறாக்கள்.
சஃபாரியை முடிச்சிட்டேன் காய்ஸ். இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம இந்த இடத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாரும் மறக்காம பெல் ஐக்கன் தட்டிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாங்களுக்கு வெளுப்பேனா